ஏதுவாக இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் அவங்க செஞ்ச செயல் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருத்துறது தரல, அவங்க நினைவு தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருத்துறது. கையை தட்டு. இந்த பில்டிங்கை நான் பெருசாக நினைக்கல. இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்ல, அப்போ பெரிய பில்டிங் கட்ட போகிறோம்னு அர்த்தம். ஆசீர்வாதங்களை மதிக்காத இடத்திற்கு வாருங்கள். நிறைய பேர் சொல்லுங்க, பணத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு மறதி ஜாஸ்தி. மறதி ஜாஸ்தி இல்லை, எனக்கு பிடிப்பு குறைவு. மறதினா நான் திரும்ப வரமாட்டேன்ல. நான் 6 மாதம் கழிச்சு அந்த ரூபா எங்கன்னு தேடுவேன் வந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறதி கிடையாது. கரெக்டாக அங்கே வச்சு 150 ரூபா எங்கன்னு கேட்பேன். 6 மாதம் கழிச்சு வந்து மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். நான் மறக்கலையே, எனக்கு தேவையில்லைன்னு நினச்சேன். எப்போ தேவையோ அப்போ நான் வருவேன். அது வராது, எனக்கு தேவையில்லை. அது என் அன்புக்குரியவர்களே, அத்தகைய மனநிலை. இயேசுவின் கரங்களை நான் பற்றி கொண்டேன், எதற்கும் பயமில்லை, இனியும் கவலை எனக்கில்லை. ஆமென். ஒரு நாளிலே கோடீஸ்வரனாய் தேவன் உங்களை மாற்ற முடியும் என்று நான் சொல்லுகிறேன். அப்படிதான் யோசிப்ப தூக்குனர் அண்ணன் தம்பிலாம் வந்து நின்னாய். அண்ணன் தம்பி லட்சாதிபதியா இருக்கலாம், ஆனா தேவன் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கிட்டா. ஒருவேளை அண்ணன் தம்பிலாம் வந்து ஒரு 40-50 லட்சம் வச்சிருக்கிறவா இருக்கலாம், உங்கள்ட்ட வர வாய்ப்பே கிடையாது. தேவன் ஒருவேளை உங்களுக்கு 400-500 கோடி கொடுத்துட்டா, 40-50 லட்சம் ஒண்ணுமே கிடையாதுல. 400-500 கோடி வச்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்கணும்ல. அந்த இடத்துல இருங்க, அந்த மனநிலையில் இருங்கள். ஏனென்றால் உங்கள் நினைவுகள் தான் உங்களை செல்வந்தனாய் மாற்ற முடியும் அல்லது உங்களை தரித்திரனாய் மாற்ற முடியும். எதுமா? உங்க வேலை கிடையாது, நினைவுகள். இன்னைக்கு காலையில் வாஸ்து வசனம் சாயந்தரம் நான் தியானிச்சுட்டு இருந்தேன். அதாவது ஜாக்கிரதையுள்ளவனுடைய செயல்கள் அல்ல, ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கும், பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாக இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் அவங்க செஞ்ச செயல் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரித்திரத்தை தரல, அவங்க நினைவு தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை தரித்திரத்து. கையை தட்டு. அப்ப உங்கள் நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருந்தால் நீங்கள் பணக்காரராக முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்திற்கு அவனை கொண்டு செல்லும். பதறுகிறவனுடைய சொல்லுங்க நினைவுகள். அப்ப செல்வத்திற்கும் உங்கள் நினைவுக்கும் தொடர்பு உண்டு. உண்டு. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நீங்க பணக்காரன் ஆகலான்றேன். நான் கர்த்தர் பார்த்துவார், கர்த்தர் பார்த்துவார், கர்த்தர் பார்த்து இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் பணக்காரன் ஆகலாம். நீங்க நினைவுகள் 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 நினைவுகள். அவன் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். நீங்க ஒரு பணக்காரருங்க, சின்ன சின்ன நஷ்டத்தெல்லாம் பெருசா நினைக்க கூடாது. யாரு நஷ்டத்தை பெருசா எடுக்க மாட்டாங்க தெரியுமா? யாரு 40 ரூபா 50 ரூபானாலும் செலவழிச்சுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து பணத்தை பெருசா எடுக்கிறான்னு அர்த்தம். ஆனா நீங்க நஷ்டத்தை பெருசா எடுக்கலனா நீங்கள் ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? நீங்கள் ஏன் துன்பத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? பவுல் கேட்கிறான், நீங்கள் வாதுக்கும் வழக்குக்கும் போகிறது என்ன? நீங்கள் ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்கள் ஏன் துன்பத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? என் அன்புக்குரியவர்களே, எப்ப நீங்க சகிச்சுக்குவீங்க தெரியுமா? உங்க ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருது அப்படி என்னை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு வந்து நீங்க பணத்தை ரொம்ப என்ன செய்ய மாட்டீங்க. அப்படி கிடையாது. அதான் நம்மளை பணக்காரனாக்காதுங்க. என்னங்க காசை சேர்த்து எங்க செத்து போகும் கொண்டா போகிறோம், கொண்டு போகாது. விடிய விடிய பைபிளை படிச்சு அந்நிய பாசை கப்பா 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 கப்பான்னு வாங்க. கடைசியில் நாவில் நெஞ்சான் தள்ளுவான். எல்லாம் எல்லாம் நடக்கும். நான் 50 ரூபா எங்கே நான் சொல்கிறேன், மாறு மாறு. பெந்தேகோஸ்தே வட்டாரத்துக்காரனுக்குள்ள ஏகப்பட்ட பண ஆசை இருக்குங்க. ஆவியில் நிறைய வேண்டிய ஏகப்பட்ட பண ஆசை இருக்கு. அதனால தான் அவன்கிட்ட காசு கொடுக்க பயப்படுறாரு கர்த்தர். மணி மைண்ட் இஸ் டேஞ்சர். மணி இஸ் நாட் டேஞ்சர், மணி மைண்ட் இஸ் டேஞ்சர். தேவ கிருபை. நான் நிறைய ப்ராஸ்பரிட்டி பேசுவேன். கர்த்தருடைய கிருபை. I believe that I don't have money mind. நண்புக்குரியவர்களே, அத்தகைய மனநிலை ரொம்ப அவசியம். அத்தகைய மனநிலை உடையவர்களாக நீங்கள் இருங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற பீப்புள் எவன் எல்லாம் காணிக்கை அப்படின்னு பேசுகிறனாலே கூர்ந்து பார்த்தீங்கன்னா மணி மைண்ட் இருக்கும்.
எஸ். நான் சொல்லுவேன், நகை நீங்கள் போடலாம், போடாமல் இருக்கலாம். ஆனால் சிலர் நகையை கலெக்டர் பைபிளில் இருக்காங்க, காட்டுங்க, இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு நகை போடணுன்ற ஆசை இருக்குன்னு அர்த்தம்.